ஒரு கவிதை கவிதை என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கவிதை சட்டுன்னு ஒரு பின்னர் போல வந்துட்டு போயிருமா, இல்லை ரொம்ப நேரம் நம்மளை தாக்கிட்டே ஒரு வெயிலுமா இருக்குமா அப்படின்னு கேட்டால், ஏதோ ஒன்று நிகழ்த்தணும். ஒரு கவிதை நாம் படிக்கிற கவிதை நமக்கு ஏதாவது ஒன்று நிகழ்த்தணும். அப்படிப்பட்டது நம்ம நெடுங்காலமாக நம்ம கூட வரும். அப்படியான சில கவிதைகளை நான் படிக்கிறேன் முதல்ல, அப்புறம் அந்த அறிமுகத்தை கொடுக்குறாங்க. வேலியோரமாய் நிற்கின்றது படுத்தடைந்த மாட்டு வண்டி, நாடு இழந்து ஏழையானதும் பெயர் மாற்றிக் கொண்டான் பாரி. அங்கே போய் முடிச்சிட்டாரு கவிஞர். அன்னைக்கு தேர் வச்சு கொடுத்தா, நீங்கள் அந்த மாட்டு வண்டியை உடஞ்சி முடிச்சு நாங்கள் அதை பல வேற காலத்தை சொல்லலாம். இந்த கவிதையில் ஒரு 4 வரியில் பாரியை இங்கே ஒப்பிட்டு, யாரோ ஒரு ஏழை ஒரு மாட்டு வண்டியை கொடுத்தா அது ஒரு கொடி பறந்துக்கிறதுங்கிறத பாரி பேரை மாட்டிக்கணும்னு எழுதியிருக்காரு. ரொம்ப அற்புதமான கவிதை. எண்ணம் தான் முக்கியம். உங்கள் வழிபாடுகள் நீ திருவிழா கூட்டத்திலிருந்து குழந்தை பறக்கவிட்ட பருவம் மட்டும்தான் கடவுளை நோக்கி போகிறது. நடைமேடையில் எச்சி துப்பலாம். ஒரு பகல் இரவாகும் போது அது வீடற்றவனின் உறக்கத்தில் போய்விடும். பார்த்து எச்சிட்டு போனீங்க, சிங்கப்பூருக்கு போகக்கூடாது. இன்னொரு சின்ன கவிதை. வீதி வரை கப்பல்களை விடைபிடித்து அழைத்து வந்தது மழை, கடலுக்கு என்ன தெரியும் அது கரையை கூட தாண்டியதில்லை. என்னைக்காவது நம்ம யோசிச்சிருக்குமா கடல் கரையை தாண்டவே இல்லைன்னு? கடைசியாக ஒரே ஒரு கவிதை, இதை மட்டும் நான் சொல்லி முடிச்சிடறேன். வடிவம் மாறிப்போன தன் நிகழ்காலத்து யாரினை பேரங்காடி வாயில் நின்று மீட்டுக் கொண்டிருக்கிறான் மேற்கத்திய பாணன். எல்லோரும் இந்நாட்டின் மன்னர்களாகிய பின் சிறுக சிறுக நிறைந்து கொண்டிருந்தது விரித்து வைக்கப்பட்டிருந்த அந்த பொன்மொழிப்பு. ஒரு பாணன் ஒரு பேரங்காடி வெளியிருந்து வாசிட்டு இருக்கலாம், ஒரு காட்சி தான். அதை எப்படி கவிதமாக கொண்டு வந்திருக்காருன்னு அவரோட கவிதையில் படிக்கலாம். இப்போ ஒரு கவிஞர் அறிமுகப்படுத்துறதுக்கு அவர் பேர் சொல்லி அழைக்கணும்னு நான் நினைக்க விரும்பலை. அவங்க கவிதையை பேசணும் அப்படின்னு விரும்புகிறேன். எல்லா இடத்துலையும் யார் எவ்வளோ பெரிய கவிஞராக இருந்தாலும் ஒரு எழுத்தாளரோ பேச்சாளரோ அவங்க இலக்கிய வழியில் வரும்போது அவங்களோட பேச்சோ அவங்க எழுத்தோ அவங்க இலக்கியம் பேசணும் அப்படிங்கிற இடத்துல எப்பவுமே தான் ஒருபடி பின்னாடி நின்றுட்டு தன்னுடைய கவிதையில பேச வைக்கிறதுல யாழிசை மணிவன் வந்து கெட்டிக்காரர். கவிஞர் யாழிசை மணியை பற்றி ஒரு சின்ன குறிப்பு. கவிஞர் யாழிசை மணிவன் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியை சேர்ந்தவர். கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக சிங்கப்பூரில் கட்டுமான துறையில் வேலை பார்த்து பணிபுரிகிறார். இதுவரைக்கும் இவர் 4 கவிதை தொகுப்புகளை எழுதியிருக்கிறார். தேவதைகள் தூவும் மலை, பஞ்சு மிட்டாய் பூக்கு மரம், குடைக்காரங்கள் துவைக்கும் வீடு, கூடுதலாக ஒரு நுழைவுச்சீட்டு. சரியா சொல்றேன்னு நினைக்கிறேன். இந்த 4 கவிதை தொகுப்பு எழுதியிருக்காரு. கவிஞர் யாழிசை மணிவன் அவர்கள் வந்து தன்னோட பார்வையாளர் உரையை ஆற்றுவதற்கு நான் மேடைக்கு பாதை முன், படுக்கை முன், இருக்கை முன், வாழ்க்கை முன், ஆன மனிதர்களை பார்த்து சிலித்துக் கொண்டது முல்லாம் நன்றி. ஓ, இவர்களுக்கு தெரியாதா முள்ளும் ஓர் ஆயுதம் என்று என்கிற மீராவின் கவிதையோடு உங்களோடு நான் உரையாட ஆரம்பிக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் பேச வந்ததே என்னோட அட்ரஸ் தான். அவங்க முன்னாடியே சொல்லிட்டு போயிட்டாரு, நான் என்ன பேசுறதுன்னு தெரியல. அதெல்லாம் அவங்க யார் சொல்ல சொன்னது. அப்புறம் வந்து சட்டமும் பேசிய ஒரு அருமையான உரையை மட்டும் அதுக்கு முற்றிலும் எதிர்பாரமான ஒரு உரையை தான் நான் பேசுவேன்னு நினைக்கிறேன். அவர் எல்லாரையும் ஈர்த்துட்டு போயிட்டாரு. குறிப்பாக ஒரு நூலாசிரியரை பற்றியே அவர் நிறைய சொன்னார். நான் என்னை பற்றி தான் பேசுறேங்க, எனக்கு என்னை பற்றி அவ்வளோ தெரியாது. அவருக்கு ஒரு நூலை கொடுத்துட்டு அந்த நூலாசிரியரை பற்றி பேசுங்க அப்படின்னா அவர் அவங்கள பற்றி அவ்வளோ சொல்றாரு. நான் என்னை பற்றி பேசுறேன்னா என்ன பேசுறேன்னு தெரியல. சரி, ஓகே, அதே நான் திரும்பவும் சொல்ல வரேன். நான் பேச வந்தது என்னோட முகவரி தான். ஏன் அப்படின்னா முதல்ல இந்த சொல்லாளத்தில் ஆரம்பிக்கிறப்போ பார்வையாளர் உரை அப்படின்னு ஒன்று இருந்தது. சரி, எப்படி இருக்கணும் அப்படின்னு நான் கேட்டு நான் அப்புறம் சொன்னேன் நான் அவர்கிட்ட, இதனால் என்ன பயன் அப்படின்னு கேட்டேன். என்ன பார்வையாளர் உரைனா வந்து நம்மளோட கடந்து வந்த பாதையை ஒரு சொல்லிட்டு போகிறதுனால என்ன பயன் அப்படின்னு கூட நான் அவர்கிட்ட, அது வேண்டாமே, வேறு மாதிரி ஏதாவது பயன்படுற மாதிரி பண்ணுங்கன்னு நான் சொன்னேன். அவர் சொன்னாங்க, சரி எல்லாருக்கும் அந்த மாதிரி ஒரு மேடை கிடைக்காது, எல்லாரும் வந்து எல்லாருக்குமே வந்து கரெக்டாக, அதாவது
எழுத்து சார்ந்து வாசிப்பு சார்ந்து பேச முடியாது. புதிதாக அவர்களுக்கும் மேடை ஏறணும்னா இந்த மாதிரி ஒரு இருக்கணும் அப்படின்னு சொன்ன பிறகு எனக்கு அது சரியாக பட்டது. ஆமாம், கீகோ போன்றவர்கள்லாம் வந்து பல மேடைகள் கிட்டத்தட்ட கவிப்பேரரசு வைரமுத்து மேடையை கூட அவர் தன்வசப்படுத்தி கொண்டார். அப்படியான ஒரு பெரும் பேச்சாளர்கள் கூட இங்கே வந்து அவங்களோட ஆரம்ப கால வாழ்வை தான் பேசிட்டு போனாங்க. பார்க்க நல்லா இருந்தது. அவர் வேற எந்த மேடைகளையும் வந்து நீங்கள் உங்களோட வாழ்வியலை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, உங்களோட படித்த காலத்தை பற்றி சொல்லுங்கள் அப்படிங்கிறதுக்கு இடம் தர மாட்டாங்க. அப்படி ஒரு மேடையாக, அப்படி ஒரு நிகழ்வாக இந்த பார்வையாளர் உரையை நான் பார்த்தேன். அவர் சொன்ன மாதிரி நான் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியை சேர்ந்தவர். அறந்தாங்கி எல்லாருக்கும் தெரியும், விஜய் டிவி உறவு நிசா, அறந்தாங்கி நிசா மூலமாக எங்கள் ஒரு புகழை எடுத்தது. அந்த ஊரை சேர்ந்தவன் தான். நிசாவுக்கு என்ன தெரியாது, எனக்கு நிசாவை தெரியும். அப்புறம் வழக்கம் போல நான் என்னோட ஆரம்ப கல்வி அதே மாதிரி தான் அந்த கிராமங்களில் எங்கள் ஊரில் தான் படித்தேன். படிச்சுட்டு அதுக்கப்புறம் பக்கத்து ஊரான அறந்தாங்கி தான் என்னோட பெரிய ஊர். அந்த ஊருக்கு தான் வந்து 6ஆம் வகுப்பு தான் போய் சேர போனேன். அதுக்கப்புறம் 3 ஆண்டுகள் 6ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு வரையும் ஒரு கிறிஸ்தவ பள்ளியில் தான் படித்தேன். கிட்டத்தட்ட அந்த 3 ஆண்டுகள் தான் நான் நிறைய கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லணும். அந்த 3 ஆண்டு அனுபவங்களை வைத்துக்கொண்டு நான் அதுக்கு மேலே படிப்பெல்லாம் கொஞ்சம் எப்படி ஏமாற்றலாம், வார்த்தையாரை எப்படி போட்டி அடிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் கற்றுக்கிட்டேன். அந்த 3 வருஷமே நான் நிறைய கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த பள்ளியில் கூடுதல் வகுப்பு இல்லாதனால திரும்ப நான் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி அங்கே தான் அதை தொடர்ந்து படித்தேன். அதுக்கு பிறகு நான் கல்லூரி அப்படின்னு போகிறப்போ கல்லூரிக்கு போகிறது அதான் ஒன்று. 12வது முடிச்சுட்டு அப்புறம் ரொம்ப குறைவான மார்க்கெல்லாம் சொல்ல மாட்டேன். முடிச்சுட்டு அப்பா கிட்ட கேட்டபோது இந்த மாதிரி கல்லூரிக்கு போகலாம். கல்லூரி வந்து பெரிய கனவாக இருந்தது. ஏன் அப்படின்னா எங்கள் ஊரில் வந்து காரைக்குடி தான் எங்களுக்கு பல்கலைக்கழகம், அழகப்பா பல்கலைக்கழகம். அங்கே எல்லாம் எங்கள் ஊர்லேருந்து ட்ரெயினில் தான் போவாங்க. நாங்களாம் இப்போ பஸ்ஸில் போய் சில நேரம் அந்த ட்ரெயினுக்கு நிற்கிறப்போ ட்ரெயினில் அந்த காலேஜ் பசங்க ஆட்டம் போட்டு போகிறத பார்க்கல ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நான் 10வது படிக்கிறேன்னு நினைப்பேன், இன்னும் 2 வருஷம் தான் நம்ம அந்த ட்ரெயினில் போகலாம். 12வது 1 வருஷம் தான் அப்படின்னு ஒவ்வொரு வருஷம் 2 இருக்கிறப்போ 12வது முடித்த பிறகு எங்கள் அப்பா வந்து சொன்ன நல்லா ஞாபகம் வந்து எங்கள் அப்பா வந்து ஒரு எளிய டீக்கடையெல்லாம் நடத்திட்டு இருந்தாங்க கிராமத்தில். டீக்கடை இல்லாதவர்களோட வாரிசுகள் நாட்டில் மிகப்பெரிய பதவி இருக்கிறார்கள். முயற்சி பண்ணுவோம், அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். ஆமாம், அப்போ கேட்டப்போ எங்கள் அப்பா சொன்னது பொழைச்சி கிடந்தா அடுத்த வருஷம் பார்ப்போம் போடா அப்படின்னு அனுப்பிச்சு விட்டார். அவ்வளோதான் என்னோட படிப்பு அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு பிறகு நான் போயிட்டு எங்கள் அம்மா அப்போ என்ன பண்ணாங்கன்னா ஒரு கணினி வகுப்பில் சேர்த்து விட்டாங்க. மாதம் 500 ரூபா தான் அது கட்டணும். அப்படியே ஒரு வகுப்பு, அது கிட்டத்தட்ட இன்னும் சொல்ல போனால் அந்த வகுப்பு தான் இப்போ நான் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். அதோட அது கொடுத்த நம்பிக்கை, அதை கற்றுக்கிட்டதை வச்சு தான் நான் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ் வந்து மாதம் 500 ரூபா தானே எப்படியாவது நான் கட்டிடுறேன் அப்படின்னு என்னை சேர்த்துருந்தாங்க. 12வது முடிச்சுட்டு நான் தான் படித்தேன். படிச்சுட்டு இருக்கையிலே டெய்லி 1 ஹவர் தான் கிளாஸ், 1 மணி நேரம் போயிட்டு வருவோம். அந்த மாதிரி போயிட்டு வந்துட்டு இருக்கையிலே கோவையில் வரையில நண்பர்கள் மூலமாக அவங்க வந்து கொஞ்சம் இந்த அஞ்சல் வழி கல்வி பற்றி எனக்கு அறிமுகப்படுத்தினாங்க. ஏற்கனவே ஒரு பையன் அந்த மாதிரி படிச்சுட்டு இருந்தார். அங்கே இருந்த என்னோட மூத்தவர் அவர் சொன்னார், நம்ம உனக்கு அஞ்சல் வழியில் இப்போ பண்ணோம் அப்படின்ட்டு. அப்புறம் நானே அவர் மூலமாக போயிட்டு அஞ்சல் வழியில் சேர்ந்து அதே வேலையில் வந்து அஞ்சல் வழியில் சேர்ந்து பிகாம் முடித்தான். ஒரு 3 வருஷம் படித்தேன். இப்போ 3 வருஷத்தை படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சம்பாத்தியத்தை தள்ளி போட்டுக்கிட்டே வந்துட்டேன். நான் எங்கேயும் வேலைக்கு போனேன்னா அந்த உள்ளூரில் ஒரு டெக்ஸ்டைலில் தான் வேலைக்கு போயிருந்தேன். மீதி நேரம் தான் படிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு 3 வருஷம் நான் சிங்கப்பூர் லேட்டாக தான் வந்தேன். நான் முன்னாடியே வந்துருக்க வேண்டியது. ஏன்னா இந்த ஊர்லலாம் பாஸ்போர்ட் எடுக்கிற வயசு வந்துச்சு அப்படின்னாலே அடுத்து சிங்கப்பூர் தூக்கி நான் போட்டுருவாங்க. அந்த மாதிரியான ஒரு ஊர் தான் இருக்குது. அவ்வளோதான் என்னோட படிப்பு சார்ந்து நான் சொல்கிறது. அது முடிச்சுட்டு ஆமாம் அந்த கடையில் தான் இருந்தேன். அப்புறம் எனக்கு வந்து உடன் பிறந்தவர்கள் வந்து 3 தான். நான் 4வது கடைசி தம்பி நான். அவங்க எல்லாமே கல்யாணம் பண்ணி நல்ல நிலைமையில் இருக்காங்க. என்னோட 3வது கவிதை தொகுப்பில் கூட அவங்களுக்கு தான் சமர்ப்பணம் பண்ணியிருக்கேன். அந்த 3 அக்காக்களுக்கும் நல்ல எனக்கு எப்பவும் அந்த அது ஒரு பெருமை தான். எனக்கு அக்காக்களோடு பிறந்த ஒரு தம்பி அப்படிங்கிறது ரொம்ப அவ்வளோ ஏழ்மையில் இருந்தாலும் ஒரு நிறைவான மகிழ்வான சந்தோஷத்தை இன்னும் ஓரளவுக்கு நல்ல பழக்கங்களோட இருக்கிறது காரணமும் அந்த அவங்களோட பிறந்தது தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு வேலை நான் தனித்து இருந்தாலோ பசங்களோட இருந்தாலோ வேறு மாதிரி கூட ஆமாம் அவர் சொன்ன மாதிரி கல்லூரி வாழ்க்கைகளை போயிருந்தாலோ தினசரி கல்லூரி போகிறோம்னா தான் இன்னும் கொஞ்சம் முன்னாடியே கல்யாணம் நடக்கும். அது எப்படி வேணாலும் நடக்கும் அப்படின்னு இருந்தோம். சிங்கப்பூர் வராமல் கூட அந்த வாழ்க்கை போயிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். அதன் பிறகு திரும்ப சிங்கப்பூர் வந்த பிறகு சிங்கப்பூரில் வந்து தான் வந்து நான் அதுவரையும் மணிவண்ணன் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. யாரையும் இப்போ எப்போ மணிவண்ணன் மட்டும் தான் யாரையும் சேர்க்கிறதெல்லாம் அப்புறம் இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டு எழுதையில்
எழுதும்போது இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க சமீப காலமாக ஒரு ஒரு ஒருவர் நீயா நாளில் பேசி ஒரு பேர் வைரல் ஆகிட்டு இருக்காங்க இல்லையா மனசக்தி அப்படின்னு எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. அவங்க வந்து ரேஷன் கார்டு வாங்குறதை பற்றி பேசி வைரல் ஆகிட்டாங்க. அவங்க தான் எனக்கு அந்த பேர் வச்சாங்க. அவங்க ஒரு 4 பேர் கொடுத்தாங்க. அவங்க தான் யாரை செய்கிற பேர் எனக்கு இருக்குது. ஒரு 4 பேர் கொடுத்து ஏதாவது சேர்த்து போனீங்க சும்மா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அவங்க ரொம்ப நெருக்கமான நட்பில் இருந்தாங்க. அப்புறம் நான் இந்த பேர் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சும்மா சேர்த்து ஃபேஸ்புக்கில் எழுதுறதுக்கான நம்ம யார் பார்க்க போகிறா அப்படிங்கிற மாதிரி எழுதிட்டு இருந்தப்போ தொகுப்புலையும் வந்து கிட்டத்தட்ட அந்த பேர் நிரந்தரமான பேராகவே போயிடுச்சு. பரவாயில்ல, அதுவும் நல்லா தான் இருக்குது. அப்புறம் சிங்கப்பூரில் வந்து நான் ஒரு 2012 நான் கவிதை அப்படின்னு பார்த்தா நான் வந்து 7ஆம் வகுப்புல எழுத ஆரம்பிச்சேன். 7ஆம் வகுப்புலே வந்து காதல் கவிதை தான் எழுத வந்தது. அப்போ எங்கள் அக்கா கல்யாணம் ஆகலை, இந்த மண்டையில் தட்டிக்குமே விடக்கூடாது அப்படின்னு சொல்லி விட்டு ஆரம்பிச்சிட்டேன். அது அப்போ 12 வரையும் நான் எல்லாமே அப்படி இருந்தேன். எங்கள் வீட்டில் எப்படின்னா எங்கள் அப்பா டீ கடை இருந்தார் இல்லையா, அந்த பக்கத்து கடையில் ஒரு மளிகை கடை இருக்கும். அந்த மளிகை கடையில் வந்து அந்த சுருள் போடுறதுக்கு அந்த குங்குமம் பழைய பேப்பர்லாம் சிறுகதைக்கு அந்த அந்த புக்கெலாம் பின்னெடுப்பாங்க. அதை எடுத்து வச்சதில் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் புக்கை வாங்கிட்டு நான் படிச்சுட்டு தரேன் அப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் பற்றி படிச்சுட்டு இருப்பேன். எங்கள் அப்பா அந்த டீ கடையில் இருந்தப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தினசரிகளில் வர வார மலர் அந்த மாதிரி இளைஞர் மலர் சிறுவர் மலர்லாம் வீட்டுக்கு எடுத்துருந்தாரு. வெள்ளி வாரத்தில் 3 நாள் இருக்கும், வெள்ளி சனி ஞாயிறு. அந்த 3 நாள் வீட்டுக்கு எடுத்துருந்தாரு. அதையும் கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுட்டு குறிப்பாக நான் கவிதைகள் கொஞ்சம் கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சேன். இதுதான் கவிதையா அப்படின்னு அப்படிங்கிறப்போ எங்கள் அக்கா வந்து மகளிர் கருத்தில் பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருந்தப்போ ஏதோ ஒரு விழாவில் வந்து கவிதை போட்டியில் வந்து பேர் கொடுத்துட்டு வந்தாங்க. எங்கள் மாமா வந்து இந்த சின்ன பாட்டெல்லாம் நாட்டுப்புற பாட்டு மாதிரி எழுதி அவரே தாளம் போட்டு அவரே அந்த டேபிள் கார்டு அதில் அவரே கேசட் வாங்கி தன் குரல்லே தாளம் போட்டு தானே பண்ணி ஏதோ பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னு தான் நாங்கள் அதை புரிஞ்சு வச்சுருக்கோம். அப்போது அவங்க வந்து எங்கள் மாமா நம்பி எங்கள் மாமா கவிதை எழுதி தந்துடுவாருன்னு பேர் கொடுத்துட்டு இருந்துச்சு. அவங்க வந்து எங்கள் மாமாட்ட இந்த மாதிரி நான் பேர் கொடுத்துட்டு வந்துட்டேன் கவிதை போட்டி அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அந்த கவிதைங்கிற வார்த்தையும் அப்போ தான் கொடுத்துருச்சு. எப்படி இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் அவங்கள ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தப்போ அவர் ஒரு 17 வரி 20 வரி எழுதிட்டு ஒரு பசங்க எழுதி கொடுத்தாரு, பாட்டு மாதிரி கொடுத்துட்டாரு. அதோட 2 வரி எனக்கு நல்லா ஞாபகம் வந்து இயற்கை தான் தலைப்பு. ஆகாயம் என்பது இயற்கை, அது அந்தரத்தில் என்பது இயற்கை, இப்படி தான் ஆரம்பிக்கும் அந்த அந்த வரி கொடுத்துட்டாருன்ற வரை எனக்கு தெரிஞ்சது. சரி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னா 2வது பரிசு வாங்கிட்டு வந்துட்டாங்க அந்த பள்ளிக்கூடத்தில் போயிட்டு. எனக்கு இதுதான் கவிதையா, இதுதான் பரிசு கொடுப்பாங்களா அப்படின்னு ஒரு சின்ன மனசுக்குள்ள ஒரு பதிவாயிடுச்சு. அது மாதிரி நான் சொன்ன மாதிரி அந்த காகிதங்கள் பாரம்பரிய செய்தித்தாள் இதெல்லாம் எங்கெல்லாம் கவிதைன்னு என்ன குட்டி குட்டியாக போட்டிருக்காங்க எல்லாத்தையும் படிச்சுட்டே இருந்தேன். ரொம்ப ஆர்வமாக நெல்லை தேர்ந்தான ஒரு கவிஞர் அதோட ஆண் தான் பெண் நினச்சிக்கிட்டு ஒரு கவிதை எழுதி வெட்டி ஒட்டி எல்லாம் தந்த காரணமாக வந்து ஆமாம் அவர் ரொம்ப வாடியோட தீவிரமான செய்யறது இப்போவும் எழுதியிருந்தாங்க இருக்காருன்னு நினைக்கிறேன். பிரபலமான கவிஞர் அதெல்லாம் அப்புறம் தான் தெரியும். ஏன்னா நிறைய கவிஞர்கள் பெண் பேர்லேயே எழுதிட்டு இருக்காங்க, நமக்கு அது தெரியல. சரி அதன் பிறகு இதுதான் கவிதைக்குள்ள நான் உள்ள வந்தது காரணம். அதன் பிறகு 12வது பிறகு நான் என்னையாம் கழுத்தல் நான் எழுத ஆரம்பிச்சிட்டேன். எழுதுனா அப்போ பெருசாக தான் எழுதிட்டு இருந்தேன். ஒரு 2 பக்கம் குறைந்தபட்சம் ஒரு பக்கம் 20 வரி 30 வரி அந்த மாதிரி எங்கேயாவது ஆரம்பித்து எங்கேயாவது போய் நிற்கும். அந்த கவிதை மேம்பட தெரியாது. அப்புறம் என்னாச்சு, இப்போ சிங்கப்பூர் வந்த பிறகு முகநூலுக்கு வந்த பிறகு எனக்கு ரொம்ப யோசித்து எழுத முடியல. ஏன்னா நான் எடுத்துட்டு பேப்பரில் எழுதிட்டு அப்புறமா டைமிங்கில் போடுற ஆள் தேவை. வேலை பார்க்க எழுதியோ அல்லது வண்டியில் போவையிலையோ வரையிலையோ அப்படியே எழுதுவோம் அப்படிங்கிற 10 வரி 12 வரிலாம் பொறுமை கிடையாது. அப்படின்னா 3 வரி 4 வரி நான் வேணும் சொல்லணும் அப்படின்னு அதை பயிற்சி எழுதுறே வந்து நான் 3 வரி 4 வரியிலே சில ஆயிரங்கள் எழுதிட்டு முதல் டைம்லேயே போட்டுகிட்டே இருந்தேன். அது அப்போது அந்த 2014 தான் வந்து இந்த கவிதையெல்லாம் வச்சு தொகுப்பு போடலாமா அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருந்துகிட்டே இருந்தது. யார் கிடைக்கிறதுன்னு தெரியல. அப்புறம் நான் சொன்னேன் இல்லையா மனசக்தி, அவங்களுக்கு தான் நான் வந்து அனுப்பிச்சி வச்சுருந்தேன். அப்புறம் அவங்க வந்து கோவை இளஞ்சேரல் அப்படிங்கிற ஒரு பெரிய எழுத்தாளர் இருக்காரு, நான் அவரோட நண்பரையாக அழைக்கிறான் அப்படிங்கிறவங்க பொன்னிலை வெளியில் ஒரு 3 பேர் இருக்காங்க கோவையை சேர்ந்தவங்க. அவங்களாம் நான் யாரையும் பார்த்தது கிடையாது. முதல் தொகுப்பு எனக்கு உதவி பண்ண யாரையுமே நான் பார்த்தது கிடையாது. அவர்களுக்கு அனுப்பிச்சிருந்துட்டு அப்போ அவங்க அப்படியே முழுசாக பிரிண்ட் பண்ணிட்டாங்க. அவங்க அதை ஒதுக்கலை. நான் மறுபடியும் சொன்னேன், சார் சரிங்க நான் ஒதுக்கி கொடுங்க, இன்னும் எழுதலாம் சொல்லுங்கள், எப்படி பண்ணணும்னு சொல்லுங்கள். அவங்க பார்த்துக்கலாம் டக்குனு பிரிண்ட் கொடுத்துறாங்க. அதனால் முதல் தொகுப்பு வாங்கி பார்த்தீங்கன்னா எங்கே ஆரம்பிக்குது எங்கே முடியுதுன்னே தெரியாமல் நிறையா கவிதை இருக்கும். மிகவும் நகைச்சுவையான கவிதைகளாக இருக்கும். அந்த கவிதைகளை சொல்லி இன்னும் என்னை கிண்டல் செய்யும் நண்பர்களாக இருக்கிறாங்க. ஆமாம், நிறைய காதல் கவிதைகள் இருக்கும். குறிப்பாக முத்தம் சார்ந்து அந்த மாதிரி நிறையா கவிதைகள் உண்டு.
அது பிறகு அந்த மாதிரி எழுதவே கூடாது அப்படின்னு சத்திய பிரமாணம் எடுத்த மாதிரி இப்போ கொஞ்சம் குறைச்சிட்டேன் அதெல்லாம். கல்யாணத்துக்கு அப்புறமா ஆமாம், அது ஒரு முதல் பொறுப்பு எப்போவுமே ஒரு அனுபவம் தான். அதன் பிறகு அதில் இருந்து வர்ற விமர்சனங்களை பொறுத்து நான் அடுத்தடுத்து மாறிக்கலாம் அப்படின்னு அதன் பிறகு நான் கொஞ்சம் திருத்திட்டேன்னு வைக்கிறேன். அப்புறம் இரண்டாவது வந்து கவிஞர் வைகரை, அவர் இப்போ நம்மளோட இல்லை, அவர் தான் வந்து அதை தயாரித்து கொடுத்தாரு. அப்புறம் மூன்றாவதுலாம் நாங்களே பிடிப்போம். மூன்றாவது நான்காவதுலாம் ஓரளவு நமக்கு அனுபவம் வந்துருச்சு. நம்மளே முடிவு பண்ணிக்கிட்டு நண்பர்களோட சேர்ந்து பதிப்பகத்துக்கு அணுகி சீக்கிரமாக போட்டு அந்த மாதிரி 40 வந்துருச்சு. சிங்கப்பூரில் வந்த பிறகு நான் வந்து கொஞ்ச நாள் அப்படி முகநிலை எழுதிட்டு இருந்தப்போ ஒரு நாள் அந்த தங்கமீனில் அந்த இணையதளத்தில் அந்த அறிவிப்பை பார்த்துட்டு நான் அவர்கிட்ட உள்ளடக்கில் பெற்று திரு பாலமணி அவர்கிட்ட நான் வரலாமா அப்படின்னு கேட்குறேன். வரலாமா சார் அப்படின்னு கேட்குறேன். கண்டிப்பாக வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்புறம் போய் அங்கே கிட்டத்தட்ட ஒரு தங்கமீன் கடைசி வரையும் நான் தங்கமீனில் இருந்தேன். ஒரு 2 வருடங்கள் தொடர்ந்து பரிசு வாங்கிட்டு இருந்தேன் தங்கமீனில். அது ஒரு மிகப்பெரிய விஷயமாக தான் நான் பார்க்குறேன். அங்கே கவிதைகளை எப்படி அணுகுவது, புதிய கவிதைகளை, புதிய கவிஞர்களை, நவீன கவிதைகள் சொல்கிற விஷயங்களை நாம் எப்படி வந்து தெரிந்து கொள்வது அப்படின்னு. இன்னுமே வந்து கவிதை அப்படிங்கிறனால எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுனால எல்லாம் தெரியுமா அப்படின்னா கிடையாது. எல்லா கவிதையும் நான் ஒரு கவிதை இப்போ நீங்கள் ஒரு கவிதை எழுதுறீங்க, நான் ஒரு விமர்சனம் சொல்கிறேன், இதில் கூட இருக்குது குறை இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா அதே இது நான் ஒரு கவிதை எழுதினாலும் உங்கள் எல்லாரும் சொல்ல முடியும் அப்படிங்கிறதான் கவிதை வரைக்கும். எந்த கவிதையும் ஒரு ஒரு வாக்கியம் ஒன்று இருக்குது. அகச்சிறந்த கவிதை இன்னும் எழுதப்படவில்லை என்று சொல்லலாம். அகச்சிறந்த கவிதை இன்னும் எழுதப்படவில்லை, அது யார் எழுதினாலும் சரி. எழுதப்படவில்லை என்கிற இடத்துல இருந்தால் ஒரு புது கவிதை, ஒரு கவிதைக்கான முயற்சி கூடாது. அதனால் நம்ம குறை சொல்கிறோம் அல்லது கவிதை பற்றி விமர்சனம் பண்ணலாம் அப்படிங்கிறத விட அப்படிங்கிறது ஒரு முக்கியம் கிடையாது. நம்மளோட கவிதையும் நம்ம சொல்லலாம். எல்லாருக்கும் அந்த இடம் இருக்குது, எல்லாருக்கும் அதை ஏற்றுக்கொள்ளும் இடம் இருக்குது. அதில் வந்து இன்னும் குறைகளை கண்டுபிடிக்கக்கூடிய இடம் இருக்குது அப்படிங்கிறதான் கவிதையை பொறுத்தவரையும் என்னோட பார்வை. அதனால் ஒரு நிறைவான கவிஞர், நிறைவான கவிதை அப்படின்னு ஒன்றும் கிடையாதுன்னு நினைக்கிறேன். தங்கமீனில் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் நவீன கவிதைகள் சாப்பிட்டு கொஞ்சம் கற்றுக்கிட்டு அப்புறம் அங்கே தான் நிறைய கவிதைகள் எழுதணும், நிறைய கவிதைகள் கலந்து பண்ணோம். அந்த கவிமாலை எனக்கு வந்து திருமதி கிருத்திகா எழுத்தாளர் பகுதியில் இருக்காங்க. அவங்க தான் என்னை ஒரு நாள் கவிமாலை கலைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே போனோன்னே அப்புறம் அங்கேயும் அன்னைக்கு இப்போ நிகழ்வுக்கே போகல தலைப்பு சொல்லி கவிதை எழுதலாம் போது அவங்க பேரை போட்டியில் சேர்த்துப்பாங்க அப்படின்னா அப்புறம் நான் டக்குன்னு ஒரு தலைப்பு சொன்னாங்க. அந்த தலைப்புக்கு வந்து உடனே நான் ஒரு 3 வரியை 4 வரியை எழுதி கொடுத்துட்டேன். அவங்க குறைந்தபட்சம் 8 வரி இருந்தால் தான் போட்டிக்கு எடுத்துக்கணும் அப்படின்னாங்க. அப்புறம் அந்த 3 வரியை திரும்ப கொடுத்தேன். கொடுத்த பிறகு 3வது பரிசு கிடைச்சதுன்னு நினைக்கிறேன். அது மாதிரி கவிமாலையில் ஒரு 2-3 பரிசுகள் வாங்கியிருக்கேன் கொஞ்சம் நாள். அதுக்கப்புறம் கவிமாலை அதிகம் போட்டிக்கு கலந்து கொள்ள முடியாத சூழல் வந்து சனிக்கிழமைங்கிறதுனால என்னால் வாங்கி கலந்துக்க முடியாது. ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் என்னால் வெளியில் போகணும் அப்படின்னு அவ்வளோதான் கவிமாலைக்கும் எனக்கு உள்ள தொடர்பு. அப்போது முக்கிய நிகழ்வு நடக்கிறப்போ வருவேன். மற்றபடி தங்கமீன் கவிமாலைங்கிற பல முக்கிய அமைப்புகள் தான் வந்து இங்கே பலருக்கும் கவிதைக்கான வாசிக்கிறதுக்கு எழுதுறதுக்கான ஒரு தளமாக இருக்குது என்பதை மாற்று கருத்து ஒன்று சொல்லிட்டேன். அப்புறம் சொல்லாடும் ஒன்றில் வந்து ஆமாம் இது 9வது கூடுகை. கிட்டத்தட்ட ஒரு கூடுகை மட்டும்தான் நான் ஊரில் இருந்தேன். 8 தடவையும் நான் வந்திருக்கேன். இந்த பகுதியில் உள்ளவர்களுக்காக நடக்குது. அதிகமாக பயணிக்க முடியாது தேக்க வரைக்கும் அப்படிங்கிறதுனால இங்கே உள்ளவங்க இங்கே இந்த நிகழ்வு நடக்கணும் அப்படின்னு சொல்லி திரு பாண்டியர்கள் கேட்கும்போது சரி நம்மளும் போய் கலந்துக்கலாம் அப்படின்னு எனக்கு சரி ஞாயிற்றுக்கிழமை சும்மா தானே இருக்கும், போயிட்டு நம்மளால முடிந்ததை செய்யணும் அப்படின்னு தான் பார்வையாளராக தான் வந்தேன். அதே பார்வையாளராக தான் இன்னும் இந்த உரையை நிகழ்த்தி கொண்டிருக்கிறேன். போதும் நினைக்கிறேன், அதிகமாக அவங்க பேசுகிறத ரொம்ப நான் இன்னும் தயார் பண்ணிக்கலாம். அதில் முக்கியமாக சொல்ல மறந்தது குடும்பமாக சொல்லிட்டாங்க. அவன் எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, 2 பசங்க இருக்காங்க. அது குறையில் சொல்லக்கூடாது. அவன் எங்கே சொல்ல அப்படின்னு கேள்வி கேட்டாலே கேட்பாங்க. அதனால் இத்தனை முறை என்று சொல்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. ஒரு கதையை மட்டும் விட்டு நினைக்கிறேன். காதல் கவிதைகள் சொன்னீங்க, உங்கள் காதல் கதையை பற்றி எதுவும் சொல்லலை, வருத்தமாக இருக்கு. ரொம்ப அருமையான ஒரு நிகழ்வு ஒரு உரையை எழுதியிருக்காரு கவிஞர் ஆர்சி மணிவண்ணன் அவர்களுக்கு ஒரு நீண்ட கரவொலி சொல்லலாம்.